ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறோம். மண்டே வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெட்டிங் டே. அதனால் என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம். வாங்க போய் இப்போ அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு அங்கே எங்கள் அக்கா பொண்ணு இருக்கும் அவளையும் கூட்டிகிட்டு அப்படியே என் தங்கச்சி வீட்டுக்கு போக வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்துட்டாங்க, அப்புறம் அக்கா பொண்ணு வந்துட்டா. அதில் எல்லோரும் காரில் ஏறிட்டோம், கிளம்பிட்டோம். அம்மா ஹாய் சொல்ல. எங்கே போகிறோம்? நம்ம ஊருக்கு போகிறோம். அவங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகிறோம். சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகிறோம். ஆமாம், வேடந்தாங்க மரமலை நகர். வாங்க அங்கே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், என் பையனுக்கு வேஷ்டி சட்டை வாங்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு வந்து காலேஜில் வந்து ஓணத்துக்கு வந்து வேஷ்டியும் சட்டையும் போட்டு வரணுமா மண்டே. அதனால் போகும்போது அப்படியே வாங்கிட்டு போகலான்னு போகலாம். சட்டை எடுத்தாச்சு, போலாமா? எடுத்தாச்சு, கிளம்பலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம். ஃப்ரெண்ட்ஸ், தங்கச்சி வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு நைட் சாப்பிட்டு ஈவினிங் தூங்கி ஏந்திரிச்சிட்டு இப்போ வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு முட்டுக்காடுக்கு போகலான்னு கிளம்பியிருக்கோம். இப்போதான் பரிதாபமாக உட்காந்துருக்கா. வாமிட் வரும் அவளுக்கு, காரில் போனால். அதனால் வாமிட் வரும்னு உட்காந்துருக்கா. ஆய் சொல்லு. பாய் இல்லைம்மா, ஆய் சொல்ல. எங்கள் அம்மா எப்பவுமே பாய் தான் சொல்லுவாங்க. ஆய் சொல்லுமா, பாய் சொல்ல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் அங்கே போய் பார்ப்போம். நாங்கள் வந்து முட்டுக்காடு போட் ஹவுஸ் போயிட்டோம். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா சரியாக மத்தியானம் 2 மணி. மத்தியானம் 2 மணின்றதால கூட்டம் வந்து அவ்வளோ இல்லை. நான் நல்ல சரியான வெயில், அதனால் யாரும் கூட்டம் இல்லையோ என்னமோ எங்களுக்கு தெரியல. ஒருவேளை சாயந்தரமாக வந்தால் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குமோ என்னமோ எங்களுக்கு தெரியலை. போட்டெல்லாம் நிறைய தான் இருந்துச்சு, ஆனால் கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை. கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. ஒரு சில போட்டில் தான் ஆளுங்க இருந்தாங்க, ஒரு சில போட்டிலலாம் நிறைய போட்டில் இருந்தால் ஆளுங்க கிடையாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கடை வெளியில் ஐஸ்கிரீம், பாப்கார்ன் அந்த மாதிரி கடை இருந்துச்சு. ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா 40 ரூபான்னு சொன்னாங்க. ஐஸ்கிரீம் மட்டும் தான் நாங்கள் வாங்கினோங்க, வேறு எதுவும் நாங்கள் வாங்கலை. ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். இப்போ போக போகிறோம் போட்டிங்க்கு. வந்து சேஃப்டி மாட்டிகிட்ருக்காங்க. கவர் பண்ணி அம்மா ஐஸ்கிரீமா பாருங்க. அம்மா ஐஸ்கிரீம். வா வா. போலாமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சளி புரியுது. வாங்க வாங்க. அதான் சரியான வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வெயில்.
சொல்லுங்க எல்லாரும். இங்கே பார்த்து சொல்லுங்கண்ணா, அங்கே பார்த்து சொல்லுறாரா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டில் ஏறிட்டோம். அதான் ஜாலியாக இப்போ போக வேண்டியதான். ரெடியா எல்லாரும்? போட்டில் போகிறதுக்கு ரெடி ரெடி. உட்காந்து உட்காந்து ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் பயமாக இருக்கு. நாங்கள் போன போட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் இருக்க மாதிரி ஒரு போட்டு. ஆனால் நாங்கள் வந்து 6 பேர் தான் போயிருந்தோம். 6 பேர் போயிருந்தாலும் 1050 ரூபா வாங்கினாங்க டிக்கெட்டு. மொத்தம் எங்கள் 6 பேருக்கு. 8 பேர் போனாலும் அதே பைசா தான் வாங்குவேன்னு சொன்னாங்க. அது அந்த போட்டுக்கு தான் கணக்கு. 6 பேர் 8 பேர் அந்த மாதிரி 4 பேர் அந்த மாதிரி போட்டு இருக்குது. நம்ம வந்து 6 பேர் தான் போகணும். 8 பேர் போயிருந்தாலும் அதே காசு தான். கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து சுற்றி காட்டினாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து 200 கேட்டாங்க. இன்னும் கொஞ்சம் லாங்காக இன்னொரு டைம் சுற்றி காட்டுறோன்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா 200 கொடுத்தவொடனே மறுபடியும் கொஞ்சம் நேரம் சுற்றி காட்டி கூப்பிட்டு வந்தாங்க. அந்த போட்டு ஓட்டுற அண்ணா தான் கேட்டார், இன்னும் கொஞ்சம் லாங்காக சுற்றி காட்ட இன்னொரு 200 தரீங்களான்னு கேட்டாங்க. சரி நாங்களும் சரி ஓகேன்னு சொல்லி நாங்களும் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து 200 கொடுத்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம். முடிஞ்சு போச்சா பாவி. பார்த்து ஏறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வந்துட்டோம். இப்போ போய் சாப்பிட்ணும். போகும்போது சண்டை ஆயிடுச்சு. இப்போ நான் தான் போய் தீர்த்து வைக்க போகிறேன்.
கபோர்டு இருக்குல்ல, மசாலா டப்பா பக்கத்துல சாப்பாடு வேணும். கொஞ்சம் தூரம் வந்தவொடனே பெரிய போட் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. அந்த போட்டில் வந்து நிறைய பேர் வந்து தங்குவாங்களாம், ரூம்ஸ் எல்லாம் இருக்குமா முதல்ல. இப்போ வந்து அது இல்லையா, நிறுத்தி வச்சுருக்காங்களா, ஏன்னு தெரியல. போட்டிங்லாம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட வந்திருக்கோம். இங்கே நாங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடெலாம் கொண்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லஞ்சு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, சாதம், வடை வேறு இருந்துச்சு. மெதுவடை, காலையில் சுட்டு மெதுவடை, அவ்வளோதான் லஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். முட்டுக்காடு போட்டிங் போயிட்டு இப்போ கோவளம் பீச்சுக்கு வந்திருக்கோம். சரி இங்கேயும் அப்படியே பக்கத்தில் தான் சரி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கனால அப்படியே வந்துட்டோம். கருவாடு அதில் படிக்க வச்சுக்கிறாங்க, வச்சுருக்காங்க. நான் வெட்டி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் வந்து பீச்சில் நின்றுட்டு நாங்கள் வந்துட்டோம். பசங்க மட்டும் கொஞ்சம் நேரம் பீச்சில் விளையாண்டாங்க. நாங்கள் வந்து விளையாடல. நாங்கள் சும்மா கரையிலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். நிறைய போட்டில் வந்து மீன் இருந்துச்சு. அங்கே நிறைய போட் நின்றுட்டுருந்துச்சு. எல்லா போட்லேயுமே மீன் இருந்துச்சு. ஆனால் மீனோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நிறைய வெரைட்டி மீன் வச்சுருந்தாங்க. பெருசு பெருசு மீன், குட்டி குட்டி மீன், நிறைய மீன் வச்சுருந்தாங்க. ஆனால் மீனோட ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. எங்கள் ஊரை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து மீன் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மீன் எதுவுமே வாங்கலை, வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி மீன் வந்து வீட்டில் வாங்கி வச்சுருந்ததால் இன்னும் வாங்கிட்டு வந்தால் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் மீன் எதுவுமே வாங்காமல் தான் வந்துட்டோம். பரவாயில்ல, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு கோவளம் பீச்சில் மீன். சரி வர வழியில் வீட்டுக்கு போகலான்னு வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த பொம்மையில் வந்து ரிங்கு போடுற கேம் வச்சுருந்தாங்க. சரி பசங்க விளையாடுறேன்னு சொன்னதால் சரி அந்த கேம் வந்துட்டு விளையாட்டோன்னு சொல்லிட்டு வாங்கினோம். அந்த கேம் பார்த்திங்கன்னா 10 ரிங் வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. சரி ஆளுக்கு எல்லாருமே ரிங் போட்டுருந்தாங்க. அதில் வந்து என் பையன் வந்து ஒரு குட்டி மயில் மாதிரி இருந்துச்சு. மயில் இல்லை, கிளின்னு நினைக்கிறேன். கிளியில் போட்டான். என்னோடய தங்கச்சி வந்துட்டு மயிலில் போட்டாங்க. அந்த 2 பொம்மையுமே வந்துட்டு கையில் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த பொம்மையில் வந்து ரிங்கு போட்டோன்னா அந்த பொம்மை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த 2 பொம்மையில் வந்து ரிங்கு போட்டதெல்லாம் அந்த பொம்மையை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு. சரி கொடுத்த வரைக்கும் லாபம் 50 ரூபா கொடுத்தோம், 50 ரூபா நஷ்டம் ஆகலைன்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த 2 பொம்மையை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் நிறைய அந்த கூடையிலலாம் போட ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியல. நைட்டு வரும்போது நைட் சாப்பிட்றதுக்கு டின்னர் வாங்கிட்டோம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. போயிட்டு வந்தது டைம் வந்து 8 ஆகி போச்சு. சரி வரும்போது ஹோட்டலில் பசங்களும் மதியானம் வீட்டிலேருந்து மீன் குழம்பு எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். நைட்டு பிரியாணி வேணும்னு கேட்டாங்கனால வாங்கி வந்துட்டோம் கடையிலேருந்து. 2 பிரியாணி வாங்கினோம். சிக்கன் 65 பிரியாணி 2 வாங்கினோம். எக் ரைஸு, ஒரு சிக்கன் ரைஸ் ஒன்று வாங்கினோம். அப்புறம் சிக்கன் 65 வாங்கினோம். அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டு
படுக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமீனா விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.